இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் அவருடைய இரக்கத்தின்படி, கிருபைகளின்படி, நம்ம மேல வைத்த அவருடைய மிகப்பெரிய தயவின்படி இந்த நாட்கள்ல நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு வருகிற நமக்கு விரோதமாய் எந்த புயல் அடித்தாலும் அது நம்மை ஒன்றும் அசைய பண்ண முடியாது. கர்த்தரை நம் வலது பாரிசத்தில் நாம் வைத்திருக்கிறபடியினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. அப்ப இந்த நாட்கள்ல கூட உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் நிற்பீர்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு என்றென்றைக்கும் ஜெயமும் வெற்றியும் நம்முடைய பிறப்புரிமையா இருக்கிறது. நம்முடைய பர்த் ரைட்டே என்னன்னா, நம்ம எல்லாவற்றிலேயும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறது தான் நமக்கு பிறப்புரிமையா இருக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நாம் எல்லாவற்றிலும் நிச்சயமாய் இன்னைக்கு நீங்க பாக்குற சூழ்நிலை அது நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு நீங்க போகிற பாதை அது நிரந்தரமான பாதை அல்ல. சீக்கிரத்திலே தேவன் உங்களுடைய விடியற்கால் அந்த வெளுப்பை போல உங்க சுக வாழ்வு துளிர்க்கிறதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க போகிறோம். ஏன்னா அவருக்கு மேல கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அவருக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலன் அடைகிறோம் என்றால் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயத்தை பார்க்க முடியும். அப்போ இந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் ஆவியானவரை குறித்து, ஸ்பிரிட் மேனை குறித்து, இருதயத்தை குறித்து, எத்தனையோ காரியங்கள் ஆதாமை குறித்து, ஃபர்ஸ்ட் ஆடம் செகண்ட் ஆடம் குறித்து எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இத நம்ம ஆழமா எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையில விடுதலையை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். அப்ப கடந்த நாட்கள்ல நம்ம தொடர்ந்து ஆவியானவரை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் அவர் தேவனாய், தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி, தேவனையே நாம் நம்முடைய ஆவியில் பெற்றிருக்கிறோம். தேவனையே நம்முடைய ஆவியில நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா நம்மள தேவன் வைத்திருக்கிறார். இந்த இந்த காரியத்தை சொல்லும் போது ஒரு வசனத்தை தேவன் நினைப்பூட்டுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்போ இங்க இயேசு சொல்றாரு, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? இன்றைக்கு திரித்துவத்தில் ஒரு நபராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்முடனே தங்கும்படி நம்முடைய ஆவியிலே அவர் வந்து தங்கியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் முற்றிலுமாய் தேவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை நம்முடைய ஆவியில கற்றுக் கொடுப்பதும் பரிசுத்த ஆவியானவர். இது எங்க சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம் 82வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். அப்போ அங்க அழகா வசனம் சொல்லுது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அப்ப இதை எதை குறித்து? நீ தேவன், வாழ்க்கைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆளுகை செய்வது நம்மதான். ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமா? மனுஷரை போல செத்து போறோமா? இந்த உலகத்துல மற்ற மனிதருக்கு நேரிடுகிறத போல தேவர்களாய் இருக்கிற நமக்கு என்ன செய்யக்கூடாது? நேரிடக்கூடாது. அப்போ இவ்வளவு பெரிய இந்த திரித்துவ தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். திரித்துவத்தில் ஒரு நபராயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறாங்க. இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே அவர் ஒன்றாய் கலந்திருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு ஆளுகையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கன்ஃபஷன் நிறைய செய்றோம்.
ஆனா இத உணர்ந்து கன்ஃபஸ் பண்ணும்போது, நான் தேவனா இருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவியை நான் பெற்றிருக்கிறபடியினால், நான் தேவனாய் ஆளுகை செய்கிற இடத்துல ஆதாம் இழந்து போன ஆளுகையை தேவன் மறுபடியும் எனக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறபடியினாலே, நான் என்ன பேசுகிறேனோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி, அந்த ஆழத்துக்குள்ள அந்த அறிவை பெற்றவர்களாய், நான் தேவனாய் இருக்கிறேன், நான் அவருக்கு பிள்ளையாய் இருக்கிறேன்னா, நான் பேசுறது தான் நடக்கும். நான் உன்னதமானவருக்கு பிள்ளை அப்படிங்கிற உணர்வோடு நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விசுவாச அறிக்கையும் அது மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு இந்த உணர்வு இல்லாம நம்ம நெறைய நேரங்கள்ல கன்ஃபஸ் பண்றோம். ஏதோ பண்ணணும். கன்ஃபஸ் பண்ணா நமக்கு நடந்துரும். கன்ஃபெஷன் அது நல்லதுதான். ஆனா, இந்த உணர்வோடு நம்ம ஒரு முறை ஒரு வார்த்தைய கன்ஃபஸ் பண்ணா கூட, அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். இயேசு எங்க வியாதியஸ்தர்கள சுகமாக்கும்போது, ஒரு முறை பேசுறாரு. அங்க உடனடியாக அங்க அற்புதம் நடக்குது. "நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு" சொல்றாரு. அந்த ராஜாவின் மகன் அ அ வேலைக்காரன் அங்க பலவீனமா இருக்கும்போது, "நீ போகலாம்." அதாவது ஒரு இடத்துல ராஜாவின் மகன்னு கொடுத்திருக்கோம். ஒரு இடத்துல நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன்னு கொடுத்திருக்கோம். "நீ போகலாம். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்." இந்த ஒரு வார்த்தை அவருடைய ஆவியிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, அந்த ரூவா காற்றிலிருந்து அந்த புறப்பட்ட அந்த வார்த்தை உடனடியாக அங்கே போய் விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஸ்பிரிட்ல இருந்து நம்ம பேசுறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ அ அ ஏதோ வசனத்த கன்ஃபஸ் பண்றோங்கிறது இல்ல. நம்ம யார் அப்படிங்கிறத உணர்ந்து, நமக்குள்ளே இந்த சுவாச காற்றா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், என்னுடைய ஆவியிலே அவர் கலந்திருக்கிறார். என் ஆவியிலிருந்து நான் ஒரு வார்த்தைய நான் ரிலீஸ் பண்ணேன்னா, அது அப்படியே ஆகும் என்கிற அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நமக்கு அப்பப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த முதல் ஆதாமுக்குள்ள நம்ம இருந்தபடியினால தான் நமக்கு என்ன வந்தது? பயம். ஐயோ! நான் பேசினா நடக்குமா? நான் ஜெபம் பண்ணா நடக்குமா? நான் இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேனே, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா? இப்படிங்கிற சந்தேகங்களே ஏன் நமக்கு வந்தது அப்படின்னா, ஆதாமினுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண்கள் எங்க திறக்கப்பட்டது? அவனுடைய பிசிக்கல் ஐஸ சொல்லல. அவனுடைய மனக்கண்கள் பாதாளத்துல திறக்கப்பட்டது. இருளுக்குள்ள திறக்கப்பட்டது. அதனால அவன் பார்க்கிற எல்லாமே அவனுக்கு எப்படி தெரியுது? பயமா தெரியுது, இருளா தெரியுது. அங்க எல்லாமே அவமானமா தெரியுது, தோல்வியா தெரியுது. ஏன் அப்படின்னா, இவனுடைய கண்கள், மனக்கண்கள் பாதாளத்துல இருளுக்குள்ள திறந்தபடியினாலே, அவனுக்கு எல்லாமே எப்படி இருக்கு? நெகட்டிவா தெரியுது. ஆனா, இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்து, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற அந்த காரியத்தை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்த பிறகு, நம்முடைய மனக்கண்கள் இங்க எங்க திறந்திருக்குது? அங்க உன்னதத்துல, தேவனுடைய வலது பாரிசத்துல நம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது. பரலோகத்துல நம்முடைய கண்கள் திறந்திருக்குமாயின், நம்மள சுற்றி எப்பொழுதும் வெளிச்சத்த தான் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு பயம் என்பது இருக்க முடியாது. நம்ம எப்பொழுதும் திரித்துவ தேவனுடைய அன்புல இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? லிட்டரலா ஃபீல் பண்ண முடியும். இன்னைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு தடுமாற்றத்த கொடுக்குது. நமக்கு பயத்த கொடுக்குதுன்னா, இன்னமும் நம்முடைய அந்த பழைய மனுஷனிலே நாம் என்ன செய்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போடாத இடத்துல இருக்கிறதுனால தான், சின்ன சின்ன காரியங்கள் கூட நமக்கு எதை கொண்டு வருகிறது? பயத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த பயத்திலிருந்து நாம் எப்போ விடுபடுகிறோமோ, இந்த முதல் ஆதாமின் நேச்சர்ல இருந்து நம்ம எப்ப விடுபடுகிறோமோ, அப்ப ஒண்ண நல்லா புரிந்து கொள்ளுவோம். நாம் உன்னதமானவருக்கு பிள்ளைகள். நாம் தேவர்களாய் இருக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிறவைகள் நமக்கு நேரிடாது.
இத 91ஆம் சங்கீதத்திலே அழகா அங்க பார்க்கிறோம். நம்ம அவருடைய நிழலுக்குள் இருக்கிறோம். அவருடைய செட்டைகளுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, வாதை நம் கூடாரத்தை என்ன செய்ய முடியாதாம்? அணுக முடியாதாம். அப்போ இன்றைக்கு அவரோட பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, எவ்ளோ பெரிய புரொடெக்ஷன தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இத நம்முடைய ஆத்துமார்த்தமா நம்முடைய இருதயத்துல இருந்து இந்த காரியங்களை நாம் அறியும் பொழுது, நம் வாழ்க்கை விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்போ தேவன் பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்துல ஒரு நபராய் இருக்கிற தேவனாய் இருக்கிற அவர் இன்றைக்கு நம்மோடு கூட தங்கி இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு டீச்சரா இருக்கிறார். நம்மளுக்கு போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அப்படி ஒரு சின்ன ஒரு பயம் உங்களுக்கு வந்ததுன்னா, உடனே அந்த டீச்சர்ட்ட போணும். இன்னைக்கு உலகத்துல ஒரு சொல்யூஷன தேடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நமக்குள்ளேயே ஒரு டீச்சர் எப்பொழுதும் நம்மள டீச் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அந்த டீச்சர் கிட்ட நம்ம போகும்பொழுது அழகா நம்ம வாழ்க்கைய அவர் என்ன செய்வார்? கைட் பண்ணுவார். வெளிச்சத்துக்குள்ள நம்மள நடத்துவார். ஏன்னா சத்தியம்தான் வெளிச்சமா இருக்கிறது. சத்தியத்தை தவிர மற்ற எல்லாமே என்னதுதான்? பொய் தான். யோவான் 8வது அதிகாரம் 44வது நீங்கள் வசனம். உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். அவன் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், இந்த சாத்தானுக்குள்ள என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு பயமோ, கவலையோ, சோர்வோ என்ன வந்தாலும் அது எங்கிருந்து வருகிற எண்ணம்? இங்கே சத்துருவானவன் கொடுக்கிற எண்ணங்கள். அவனிடத்தில் சத்தியம் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் எப்படி பேசுவான் நம்ம கிட்ட? நம்மளுக்கு ஏதோ ஏதோ ஒரு சிம்டம் மாதிரி ஒரு ஒரு காரியம் வரலாம். ஒரு பலவீனம் உடனே அவன் சொல்லுவான், பாத்தியா இந்த இந்த சிம்டம், இந்த இந்த பலவீனத்துக்கான அறிகுறி. இது இப்படிதான். இது அவங்களுக்கு அப்படி வந்தது இல்ல. அப்போ உனக்கும் இது இப்படிதான் இருக்கும். அப்படின்னு சொல்லி உடனடியாய் நம்ம இருதயத்தை பயத்துக்குள்ளும், இருளுக்குள்ளும், மரணத்துக்குள்ளும் அவன் கொண்டு செல்லுவான். ஏன்னா அவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்ததுன்னா உடனடியாக நமக்கு போதித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் கண்டிப்பா அவர்கிட்ட போகும்போது அவர் நம்மை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவார். இது நீ கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளை. நீ வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற பிள்ளை. உன்னை எந்த இருளும் தொட முடியாது, அணுக முடியாது என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம இந்த ஆவியானவர்கிட்ட நம்ம போகாததுனாலதான் பல சூழ்நிலைகளில நம்ம பயந்து கொண்டு திகைத்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலையும் பயம். எதுக்கெடுத்தாலும் பயம் சிலருக்கு. காரணம் என்னன்னா, இந்த இன்டிமேட்டா அவ்ளோ அன்புள்ள ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் இடத்துல நம்ம செஞ்ச, ஐயோ! இந்த இடத்துல நான் ஃபீல் பண்றேன். ஆவியானவரே எனக்கு நீங்க உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நிச்சயம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம நேற்று ஒரு வசனம் தியானித்தோம். அந்த வசனத்த உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே கூடாது. ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு. இந்த இருளுக்குள்ள நம்ம இருதயம் போகும்போதுதான் நம்ம நம்பிக்கை குறைவாக மாற ஆரம்பிக்கும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நமக்கு என்ன பெருகுமாம்? நம்பிக்கை பெருகுமாம். அப்போ நம்பிக்கையின் தேவன் நமக்கு என்ன செய்வாரா? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை அவர் நிரப்புவாராம்.
அப்போ ஒவ்வொரு டைம் நமக்கு ஒவ்வொரு நெகட்டிவான தாட் வரும்போதும் நம்ம உடனடியாய் பரிசுத்த ஆவியானவருடைய அவர் கரத்துல நம்ம போய் நிக்கும்போது, அவர் சமூகத்துல நம்ம போகும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நமக்கு என்ன பெருகுகிறது? நம்பிக்கை பெருகுகிறது. இந்த இந்த சத்ருவானவன் அவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். நம்முடைய தேவனோ அவர் எப்படி வந்தாராம்? இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 பார்க்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அவர் அவர் வந்து ஒரு நாள் யாருடைய ஜீவனையோ அவர் எடுக்க வரல. இத நல்லா புரியணும். ஏதோ ஒரு சோதனைய குடுத்து நம்மள அழிக்கும்படியாய் அவர் வரல. அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாக நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வந்திருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்த ஆவியானவரை நாம் நமக்குள் பெற்றிருக்கிறோம். நம்மை வெளிச்சத்தில் நடத்தும்படியாக. இந்த பொய்யை ஆதாம் என்ன நம்புனா? பொய்ய நம்புனா. நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏவாள அங்க பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்துருமோன்னு நான் பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த சர்ப்பம் ஏவாளை எப்படி வஞ்சித்தது? அவள் தேவனை குறித்த பொய்யை அவள் என்ன செஞ்சா? நம்புனா. அவங்க ஏற்கனவே தேவனை போலதான் அவங்க தோட்டத்துல அவங்கள வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த சர்ப்பம் வந்து அவள்ட்ட என்ன சொல்லுது? நீங்க இதை புசிக்கும் நாளிலே நீங்க எப்படி மாறிடுவீங்க? தேவர்களா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்பம் வஞ்சிக்குது. இவளுக்குள்ள இந்த பரிசுத்தாவியானவர் ஒருவேளை இருந்திருந்தார்னா, அந்த பரிசுத்தாவியானவருடைய சத்தத்தை அவர் கேட்டிருந்திருக்க கூடும்னா, அன்றைக்கு அந்த பரிசுத்தாவியானவர் அவங்களுக்குள்ள இல்ல. ஆனா இன்றைக்கு அவ அப்படி இருந்திருந்தா, அவ ஒருவேளை அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்திருந்தாள் என்றால், நிச்சயமா இந்த முழு மனுக்குலமும் இந்த இந்த இடத்துக்குள்ள போயிருக்க முடியாது. ஆனா இன்றைக்கோ நமக்கு விலையேற பெற்ற தேவனில் ஒரு நபராய் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம் என்றால், நம்மை வஞ்சிப்பதற்கு ஒரு சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ முற்றிலுமாய் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, இப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அழகா வார்த்தை சொல்லுது. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இங்க ஒண்ணுதான் உள்ள வந்தது ஆதாமின் வாழ்க்கையில. கீழ்ப்படியாத தேவனுடைய தேவனுடைய அன்பை குறித்து அவன் சந்தேகப்பட்ட செயல்தான் அவனுக்கு வந்தது. அதற்கு பிறகு அந்த பாவத்தின் கனிகளாய் அவங்க வாழ்க்கையில குற்றம் சாட்டுதல் வந்தது, பயம் வந்தது, வெட்கம் வந்தது, எல்லாமே உள்ள பொறாம வந்தது. எல்லாமே ஒரே ஒரு பாவம்தான். தேவனை குறித்ததான சரியான அறிவு இல்லாததுதான் பாவம். இந்த பாவத்தின் கனிகளாய் மற்ற எல்லா பூமிக்குள்ள முழு மனுக்குலத்தையும் அது ஆண்டு கொண்டது. அப்போ இந்த கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இப்போ இந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு எப்படி உண்டாகுது? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஒவ்வொரு செகண்ட் அவர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் தேவனை குறித்த அறிவை நாம் ஆழமாய் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம உள்ளத்துல எப்படி மாறுகிறோம்? புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாறுகிறோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி,
இந்த பரிசுத்த ஆவியானவரும் நாமும் ஒன்றாய் கலந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்க 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 நம்முடைய பயமும் கவலைகளும் சோர்வும் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதோ இதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போய் நம்ம புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாறி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, அப்போ தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டுமாம். இப்போ நம்ம எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியே தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளுவோம்னா எதை குறிச்சும் நமக்கு ஒரு சின்ன கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. ஆனா இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளாதபடி இந்த முதல் ஆதாமின் மூலம் நமக்கு உள்ள வந்த இந்த பழைய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருப்பதினால், இந்த 5 சென்சஸ்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே இந்த புதிய மனுஷனில் நம்ம தரித்து கொள்ளாதபடி இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை இன்னும் எப்படி இருக்கு? இருளுக்குள்ள இருக்குது. இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம எப்பொழுதும் வெளிச்சத்தில் நடத்தும்படியாக, தேவனை குறித்த அறிவுதான் அது வெளிச்சமா இருக்கிறது, அது ஜீவனா இருக்கிறது, அது ஒளியா இருக்கிறது. இந்த ஒளியில நம்மை நடத்தும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தமக்கு தந்தருளதும் அன்றி. போதும். அடுத்ததையும் வேண்டாம், வாசித்துருங்க ஆண்டி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குடையவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இங்க தெளிவா வசனம் சொல்லுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாஸ்ல சமாதானம் இல்லையோ, நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கிடணும், அந்த ஏரியால தேவனை குறித்ததான சரியான அறிவு இல்லாததுதான். அவரை குறிச்சு நம்ம சரியா அறிஞ்சிட்டோம்னா நம்ம இருதயம் எப்பவும் எப்படி இருக்கும்? சமாதானத்துல இருக்கும். இது பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளில் ஒன்றாய் இருக்கிற, ஆவியின் கனிகள்ல ஒன்றாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். நம்ம இருதயம் இன்னும் ரெஸ்ட்ல இல்ல, பீஸ்ல வரல அப்படின்னா இன்னமும் தேவனை குறித்ததான அறிவுல எங்கேயோ நம்ம எப்படி இருக்கிறோம்? வீக்கா இருக்கிறோம். இதை நமக்கு கற்றுக் கொடுக்கும், தேவனை குறித்த அறிகிற அறிவை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகமே நமக்கு சகலவற்றையும் போதிக்கிறதாம். அவரால் பெற்ற அபிஷேகம் நமக்கு எல்லாவற்றையும், தேவனை குறித்ததான அறிகிற அறிவை நமக்கு போதிக்கிறது. அடுத்ததா பார்க்கிறோம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, அவர் எப்படி நம்மளை அழைச்சிருக்கிறாராம்? அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறாராம். அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அவரை அறிகிற அறிவினால இந்த உலகத்தின் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவு நமக்கு என்ன செய்கிறதாம்? கொடுக்கிறதாம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குறைவுன்னு ஒண்ணுமே இருக்க முடியாது. அவரை எப்ப அறிய 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 ஆரம்பிக்கிறோமோ, அவர் அறிகிற அறிவுல நம்ம வளர ஆரம்பிக்கிறோமோ, அங்க கிருபை பெருகுது, சமாதானம் பெருகுது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவு நமக்கு தந்தருளுகிறதாம். அது மாத்திரம் இல்ல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி,
இங்க தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனாலதான் அவங்க இச்சையில விழுந்து போனாங்க. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவளுக்கு என்ன வருது? அத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆசை வருது. நான் நான் நினைக்கிறேன், அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அவ நிச்சயம் ரொம்ப நாள் அவ பார்த்துட்டே இருந்திருக்கணும். தேவன் அத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா, அவளுக்கு ஒரு இச்சை இருந்திருக்கிறது. அந்த இச்சையை பயன்படுத்தி தான் சாத்தான் அங்கே உள்ளே புகுந்திருக்கிறான். இந்த 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 பழம் எப்படி இருக்கு? பார்வைக்கு அழகா இருக்கு. புசிப்புக்கு நலமாக இருக்கிறது. அந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அங்க தேவனை அறிகிற அறிவு அவளுக்கு இல்லாதபடியினாலே, அவள் என்னதுல விழுந்து போனா, அவள் இச்சையில அங்க மனுக்குலம் விழுந்து போனத நம்ம பார்க்கிறோம். ஆனா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, மகா மேன்மையும், அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்ம திவ்ய சுபாவத்துக்கு, தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, மகா மேன்மையும், அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறதாம்? கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அப்போ இன்றைக்கு நாம் எந்த எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம தேவர்களா இருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம், வெளிச்சத்துல இருக்கிறோம், நம்மை தொட எந்த சத்ருவுக்கும் அதிகாரம் இல்லை. இதையெல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்டு வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை அது புதிதான வாழ்க்கையாய், புதிதான ஆவி உள்ளவர்களாகி, நம்ம புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டுட்டோம் அப்படின்னா, நம்ம தேவனைப் போல இந்த பூமியில ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். நம்ம நேற்று பிரேயர் செஷன்ல பார்த்தோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இன்னைக்கு இன்னும் நம்ம ஆளுகை செய்கிற இடத்துக்கு வரல அப்படின்னா, இன்னமும் இந்த பழைய மனுஷனிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தெளிவாய் அதை கற்றுத் தந்திருக்கிறார். இன்னைக்கு நான் இன்னும் இப்பதான் நம்ம மெசேஜுக்கே வர்றோம். அடுத்ததா நம்ம ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அட்ரிபியூட்ட பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்ம நம்ம என்ன செய்றோம்? கனிகள் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23. கலாத்தியர் 5, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம உறவுல இருக்கும் பொழுது, எப்பொழுதும் அவரோட நம்ம அந்த வெளிச்சத்துல, அவர் காட்டுகிற வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது, நம்மிலிருந்து இந்த கனிகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு, யாரையும் நம்ம மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம். மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்க மாட்டோம். ஆவியில அவங்கள பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ தானாகவே நமக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது, அவங்க இடத்துல இருந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதனால ஒவ்வொருவர் மேலயும் நமக்கு அன்பு உண்டாகும். தேவ அன்பை அவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறபடியினால், அந்த அன்பிலிருந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்க முடியும். இந்த கனி நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். அடுத்ததா சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் எதை குறிச்சும் அவங்களுக்கு என்ன வராது? ஒரு பயமே இருக்காது, பதற்றம் இருக்காது. வசனம் தெளிவா சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம பார்த்தோம் ரோமர் 15ல விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வந்துட்டுன்னா, நம்ம வாழ்க்கையில பதற்றம் என்பதே இருக்காது. எல்லாவற்றிலையும் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருப்போம்.
இச்சை அடக்கம், இந்த இச்சைனாலதான் முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள கடந்து போனதை பார்க்கிறோம். இந்த இச்சை அடக்கம் இந்த பரிசுத்தாவியின் நிறைவை பெற்ற எல்லாருக்கும் அது ஒரு கனியாய் அவர்களிலிருந்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இப்படிப்பட்ட பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றவர்கள் மேல இந்த பாவம் மரண பிரமாணம் ஆளுகை செய்ய முடியாது. இவர்கள் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள் வந்து விடுகிறார்கள். அப்ப ஜீவன் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில செயல்படும். நம்ம லைஃப்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் அது ரிலேஷன்ஷிப்ல ஒருவேளை மரணம் இருக்கலாம், இல்ல நம்ம பினான்ஸ்ல மரணத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்ல சரீரத்துல வியாதியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த பரிசுத்தாவியானவரின் நிறைவை பெற்று இந்த பரிசுத்தாவியானவருடைய வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது இந்த கனிகள் நமக்கு வெளிப்படும் பொழுது நமக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அது என்ன உலக பிரமாணங்கள் எதுவும் நமக்கு எதிராய் செயல்படவே முடியாது. நம்ம முற்றிலுமாய் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே நாம் கடந்து வந்து விடுகிறோம். இங்க தானாகவே உயிர்ப்பித்தல் நடக்கும். அது ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், பினான்ஸ்லயா இருக்கட்டும், உங்க பாடியிலயா இருக்கட்டும், உங்க சோல்லையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அங்கே என்ன நடக்குது? ரிசரக்ஷன் நடக்கிறத பார்ப்பீங்க. ஏன்னா உயிர்த்தெழுந்த தேவனுடைய அவரை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நமக்குள்ளே என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். அப்போ எப்பவுமே நம்ம எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் அவங்களுடைய ஃபிளஷ், அவங்களுடைய 5 சென்சஸ், அதன் ஆசை இச்சைகள், இந்த 5 சென்சஸ் மூலமா நமக்கு என்னெல்லாம் வருதோ அதை எல்லாத்தையும் அவங்க சிலுவையில் அறைந்திருக்கிறார்களாம். இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நம்ம எல்லாருமே ஜீவனுக்குள் கடந்து வருகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதே அதிகாரத்துல அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மாம்சத்தின் கிரியைகளை குறித்து அங்கே பவுல் எழுதுகிறார். வாசல இருந்து, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆனா இத சிலுவையில் அறையாதவங்களுக்குள்ள என்ன மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகுதா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் ஃபுல்னஸ இதுல இருக்கிற ஏதாவது ஒண்ணு நமக்கு இருந்தா கூட அந்த ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஹெட நம்ம என்ன செய்ய முடியாது? சுதந்தரிக்க முடியாது. நமக்கு எப்போ ஏதோ ஒரு பதற்றத்துல இருப்போம், ஏதோ ஒரு கவலை நம்மளை ஆழ்த்தி கொண்டு இருக்கும். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகளில் இருந்து நாம் அதாவது நிச்சயமாய் நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். அதற்கு உதவி செய்வதற்காகத்தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே அதிகாரத்துல 17-18 வாசிங்க. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கும். ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இங்க தெளிவா வசனம் சொல்லுது,
ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆவியில நம்ம பெற்றிருக்கிற பரிசுத்தாவியானவர் தருகிற வெளிச்சத்துல நம்ம நடந்து கொள்வோம்னா நம்மை மாம்சம் மேற்கொள்ள முடியாது. இன்னும் ஒருவேளை நம்ம இதுல குற்ற மனசாட்சிக்குள்ள நம்ம போக தேவையில்ல. ஒருவேளை எனக்குள்ள இன்னும் இப்படிப்பட்ட பயமோ, இல்ல கவலையோ, இல்ல மாம்சத்தின் கிரியைகள்ல ஏதோ ஒரு கோபமோ, எரிச்சலோ, கசப்போ இதெல்லாம் இருக்கு. நம்ம ஒருவேளை நம்ம அத ஃபீல் பண்றோம். நம்மட்ட இருக்குங்கிறத நம்ம நெனச்சோம்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்துக்குள்ள நம்ம போகும்போது, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, அவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார்னா, அவர் அழகா டெண்டர் ஹார்ட்டடா அவர் இருக்கிறபடியினால அழகா கைட் பண்ணுவார். நீ யார்? நீ தேவனுக்கு பிள்ளை, உன்னதமான தேவனுக்கு பிள்ளை. அவருடைய நேச்சர் தான் உனக்குள்ள இருக்குது. அவருடைய உன் ஐடென்டிட்டிய நீ புரியாததுனால தான் நீ இப்படி இருக்கிற. நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற. அவர் உன்னை முற்றிலுமாய் நேசிக்கிறார். அவருடைய அன்புதான் உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. அன்கண்டிஷனலா தகப்பன் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது, நம்ம பெறுகிற இந்த அன்பு நம்மை நிறைக்கும் பொழுது, இந்த அன்ப மற்றவங்க மேல ஈஸியா நம்ம காட்ட முடியும். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்க நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது, நம்ம யாரெல்லாம் ஆவியானவரால நடத்தப்படுகிறோமோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த ஆவியில நடத்தப்படாதவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்களா? சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களாம். 1 கொரிந்தியர் 3ல பவுல் சொல்றாரு, 1-3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் ம். பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் ம். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? போதும். அப்போ ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே கூட பேசக்கூடாமல், என்னால பேச முடியல. நீங்க ஆவியில இல்ல. ஆவியில நடத்தப்படல. மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எப்பா இன்னும் நீங்க வளரலையே. அங்க நம்ம பார்க்கிறோம் ரோமர் 8வது அதிகாரத்துல, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மெச்சூர்ட் சன்ஸ் ஆஃப் காட். அவங்க முதிர்ச்சி அடைந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்களா? இந்த கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல். நீங்க இன்னும் எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறீங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கும்போது, அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை என்ன செய்ய முடியாது? முற்றிலுமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பெலன் இல்லாதவர்கள் ஆனதால், இன்னும் மாம்சத்துல இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு பெலன் இல்ல. அதனால உங்களுக்கு போஜனத்த கொடுக்க முடியாம, நல்ல ஆகாரத்த கொடுக்க முடியாம, உங்களுக்கு இன்னும் நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால, பால தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால், இந்த 5 சென்சஸ்ல செயல்பட்டு கொண்டே இருந்தோம் என்றால், நமக்கு பலன் இல்லை என்று அர்த்தம். இந்த ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியம் நான் அல்லங்கிறத நம்ம எப்போ ஆத்துமார்த்தமா நம்ம இந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோமோ, நம் வாழ்க்கை எல்லாவற்றிலும் நாம் ஜீவனின் பிரமாணத்துக்குள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்த வசனம் சொல்லுது, பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். என்னெல்லாம் இருக்கு? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், பேதகங்கள். இது இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோமா? மனுஷ மார்க்கமாய் இருந்து, மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து, மனுஷ மார்க்கமாய் நடக்கிறோம். அங்க மனுஷனை போல நடந்தோம்னாலே, அங்க எங்க இருக்கிறோம்? நம்ம நம்ம கண்ணு எங்க திறந்திருக்குன்னா, பாதாளத்துல திறந்திருக்கு. இருள்ல திறந்திருக்கு.
அங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல. அங்க நம்ம பார்க்கிறது எல்லாம் நமக்கு இருளா தான் இருக்கும், பயமா தான் இருக்கும். அப்போ பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமா நீங்க நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப மனுஷனை போல நடந்தோம்னா நம்ம முதல் ஆதாமை போல நடக்கிறோம். இந்த முதல் ஆதாமுக்கு பின்பு சத்துரு செயல்பட்டது போல நம்ம வாழ்க்கையிலையும் அவன் செயல்படுவதற்கு நாம் வேலியை என்ன செய்கிறோம்? திறந்து கொடுக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அங்க பவுல் சொல்றாரு, அப்போ எந்த இடத்துலலாம் இந்த சத்தியத்தை அறியாதபடி நம்ம மனுஷ மார்க்கமாய் நடக்கிறோமோ, அங்கெல்லாம் அவனுக்கு வேலியை நாம் என்ன செய்கிறோம்? திறந்து கொடுக்கிறோம். அப்புறம் திறந்து கொடுத்துட்டு நமக்கு ஏன் இந்த சோதனை? நம்ம தேவன் என்னை சோதிக்கிறாரு அப்படின்லாம் சொல்றோம். அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம திங்கிங் எல்லாமே தேவனை போல இருக்கும். எந்த காரியம் வந்தாலும் நம்ம தேவனை போல திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கை நிச்சயம் வெற்றியுள்ளதா இருக்கும். இன்னும் 1-2 வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குமா? அப்போ நம்ம நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் எப்ப ஆவியானவரால நடத்தப்படுகிறோமோ நம்முடைய அது எங்கெல்லாம் விளங்குதான்? நம்முடைய நற்குணத்துல, நம்முடைய நீதியில, நம்முடைய உண்மையில விளங்குதான். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்தது 14வது வசனம் தான் பார்க்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அப்போ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய 5 சென்சஸ்ல நமக்கு என்ன வரணும்? அவேக்கனிங் ஸ்டேட். அந்த 5 சென்சஸ்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 5 சென்சஸ்ல வாழ்ந்தோம்னா நம்ம மரித்து போய் இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும். நம்முடைய ஆத்துமா விழிப்புணர்வு அடையணும். இல்லையே நான் யாரு? நான் எவ்வளவு பெரிய தேவனுக்கு பிள்ளை அப்படிங்கிற அந்த அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு நம்ம வரும்போது கிறிஸ்து நம்மை என்ன செய்கிறாராம்? பிரகாசிப்பிக்கிறாராம். யோவான் 15:5 பார்க்கிறோம். யோவான் 15:5 ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ அவரில் நம்ம நிலைத்திருக்கும் போது, அவரில் நிலைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு டீச்சரா, நமக்கு கம்ஃபர்டரா, நமக்கு ஹெல்ப்பரா, நமக்கு என்ன செய்கிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். யாரையும் ஜட்ஜ் பண்ணாத இடத்துக்கு நம்ம வந்துருவோம். எல்லாரையும் நேசிக்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இத அறிந்து இந்த ஆத்துமா நம்ம விழிப்புணர்வு அடையிறதுதான் மிக முக்கியமா இருக்குது. இப்ப பவுல பார்க்கிறோம். ஒரு காலத்துல அவனுடைய வாழ்க்கை அவன் கோபம் நிறைந்தவனாய், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்துகிறவனாய், ஏன் மற்றவர்களை கொலை செய்வதற்கு கூட அவன் சம்மதிக்க பண்ணுகிறவனாய் இருந்தான். ஆனா எப்போ அவன் அந்த என்கவுண்டர்ல இயேசு கிறிஸ்துவை சந்தித்தானோ, பரிசுத்தாவின் நிறைவை பெற்றானோ, அவன்தான் அந்த பரிசுத்தாவின் கனிகளை குறித்தே எழுதுகிறவனாய் அவன் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம்.
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த பரிசுத்தாவின் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவ நல்லா தெரியும். பரிசுத்தாவியானவரை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்போ இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல, நம்முடைய பேச்சுகள்ல அவரை வெளிப்படுத்துகிறவர்களா இருப்போம். முற்றிலும் வெளிச்சமாய் நம்ம என்ன செய்வோம்? மாறி இருப்போம். நம்முடைய கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சிலுவையில் அறைந்திருப்போம். ஆவிக்கு ஏற்றபடி நம்ம நடக்க ஆரம்பித்திருப்போம். இந்த ஆவிக்கு ஏற்றபடி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளர ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகுகிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஃப்ரூட் தான் நம்ம ஒரு ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தோம். பல காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசி இருக்கிறார், இடைப்பட்டு இருக்கிறார். இன்னமும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம ஆழமாய் நம்ம தியானிக்கும் பொழுது பல ஏரியாஸ்ல நீங்க விடுதலை ஆவீங்க. நம்ம வெளிச்சத்துக்குள்ள நம்ம வருவோம். தேவனுடைய ராஜ்யத்தை பூரணமாய் நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். வெற்றி பெற்றவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய், பூமியிலே நாம் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்பதுல சந்தேகமில்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த இந்த விலையேற பெற்ற சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல அப்பா எத்தனையோ பேர் இருளுக்குள்ளயும், மரணத்துக்குள்ளயும், பாதாளத்துக்குள்ளயும் அவங்க மனக்கண்கள் சிக்கி கொண்டு இருக்குதுப்பா. ஆனா உங்க விலையேற பெற்ற இந்த சத்தியத்தினாலே, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இன்றைக்கு எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கும்படி நீர் செய்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியின் நிமித்தம் நாங்கள் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாவம், மரணம் என்கிற பிரமாணம் ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லி நாங்க பேசுகிறோம் அப்பா. இதை இங்க ஆவியில இருந்து நாங்க பேசுறோம்ப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மேலையும், இங்க எல்லாருடைய குடும்பங்கள் மேலையும் நான் பேசுறேன்ப்பா. இந்த வார்த்தையை நான் பேசுறேன். இனி எங்களுடைய வாழ்க்கையில பாவம், மரணம் என்கிற பிரமாணம் எங்களை மேற்கொள்ள முடியாது தகப்பனே. இன்றைக்கே இந்த நொடி பொழுதுல இருந்தே ஜீவனின் ஆவியின் பிரமாணம் எங்களிலேயும், எங்கள் குடும்பத்திலேயும், எங்கள் குடும்ப நபர்களிலேயும் இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படுகிறது என்பதை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் நடந்து மனுஷ மார்க்கமாய் நாங்கள் நடவாதபடி நாங்கள் தேவர்களாய் இருக்கிறோம், உன்னதமானவருடைய மக்களாய் இருக்கிறோம் என்கிற அந்த ஆழமான டீப் நாலேஜ் எங்களுக்கு இன்னும் நீங்க அதிகமாய் எங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. உங்களால் நாங்கள் பெற்ற அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே நாங்கள் வளர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலையும் அப்பா அது ஊடுருவி பாய்ந்து சென்றிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நானும் உம்முடைய பிள்ளையாய் மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. அவங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. அவங்க ஆவியில இன்னும் கிருபை பெருகட்டும் அப்பா. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.